கரெக்டாக சொன்ன டைமில் ஆரம்பித்து சொன்ன டைமில் முடிச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி இந்த விழாவை சிறப்பாக ஆக்கிய அனைவருக்கும். இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு அவரோட ரசிகர் மன்றத்தினர் இப்போது மரியாதை செய்வார்கள். எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஹானஸ்ட், என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார், என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அமல்ராஜ் சார் டக்குன்னு அன்றைக்கி மீட் பண்ணோம், நரேஷன் முடித்தோம். உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா, ஆடிஷன் எதுவுமே கிடையாது, நான் பண்ணுமா. சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தயாளன் சார் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ட் ஆல் தி ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறதும் சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது 2வது படம் எனக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவை பார்ப்பீங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். August 1 வருது, எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க. அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆர் ஃப்யூச்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ தைஜு. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கனவுகளை துரத்தி சென்று நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமும் உழைக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் நடிகர் லிங்கா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பாடலில் உருக்கி எடுத்து 8வது சிகரத்தில் ஏறி நிற்கும் ஒத்துக்கிரியா அரேபியன் அழகு புயல் சந்திரிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதுக்கு அமல்ராஜ் சார், மாறன் சார், தயானந்த் அண்ணா, என் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், லாஸ் ஏஞ்சலஸில் தங்குறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு சும்மா பாட்டு இல்லை, அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பிறந்ததுக்கு என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெல் ஸ்டாரீஸ். நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு நன்றி. என் டீம் இருக்காங்க, ப்ரெஸ் எல்லாருமே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாரி. It's a big honor, sir, to be a part of a film that isn't just a mass film. It's something that is a very important story that எல்லாருமேக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும். Thank you everyone for your support and please watch the film in theaters on the 1st. தேங்க்யூ. நீங்கள் பேசின அந்த மாடுலேஷனே பயங்கரமாக இருக்கே. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நண்பன் ரோல் ஆனாலும் எதிரி ரோல் ஆனாலும் நடிப்பிலே மிரட்டும் வேட்டை முத்துக்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எங்கள் கண்ணுக்குள் நுழைந்து காற்றோடு பேசுகிறாய், உன் கண்ணுக்குழி புன்னகையில் நெஞ்சமெல்லாம் ஆற்றுகிறாய், பஞ்சவர்ண இதழ் சிரித்து நெஞ்சம் பற்றி கொண்ட பட்டு வண்ண ரோசாவாக சிந்து நதி பூவே பிந்து மாதவி அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ மச். மேடையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடைனால மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். நிறையா ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு, நிறைய புது ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர் டூ.
So happy to see all of you guys firstly. Thank you so much. And Blackmail, as an actress ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் ஒரு மீட்டியான மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும்னு தோணும். அது நிறைய வாட்டி கிடைக்காது. இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மாறன், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஐ கான்ட் talk much about my role, but then please August 1st எல்லாரும் make time to watch the movie in the theaters. அதுக்கப்புறம் I will see you all in the theaters. Thank you. தேங்க்யூ. படத்தில் நடித்த கிரிஜா ஹரி அவர்களை மேடை கழிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய தங்கம் சேகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். செந்தாமரை கண்ணன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஜெயசீலன் அவர்களை மேடை கழிக்கிறோம். விடியல் ராஜு சார் இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் உற்றவரும் மற்றவரும் பெருமை கொள்ளும் வகையில் பேருதவியாய் இருப்பவர், தமிழ் சினிமாவின் வணிகத்தை விரல் நுனியில் வைத்திருக்கும் திரு தனஞ்சயன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். நன்றி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக் சொல்லிட்டே இருந்தார், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. ஆமாம், கிளைமேக்ஸ். ஆமாம் சொல்லலாம், அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மக்கள், மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, அப்புறம் வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். ஏன்னா ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமு. ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க கவுன்சில்லே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹீ சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ 11 மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் பினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும். லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி. ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு அவங்களுடைய
நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பாட்டாக் பாட்டாக்ன்ற சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து he was சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து there are so many good actors. ஹரிப்பிரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இப்போது பிளாக்மெயில் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ். இவ்வளோ பெரிய ட்ரைலர் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 24 அடியில் இருக்குது, 24 அடியில். ஸோ சிறப்பு விருந்தினர்கள் பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஏங்க தூங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபியு வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார். அண்ட் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூ டூயிங் அ வெரி குட் ரோல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா என்னோட ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்து நீங்கள் இயக்க போகிற அஜித் படத்தை பற்றி கேட்கலாம். பட் ஆனால் தலைப்பு மாறிடும், அது தனி மேடையில் கேட்டுக்கலாம். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பிளாக்மெயில் செய்வது என்று கற்பனை, புதுமை, திறமை மூலம் படத்துக்கு படம் புதிதாக ஒன்றை ரசிகர்களுக்கு விருந்தாக்கும் படைப்புகள் இவருடையது. கேவி ஆனந்த் பள்ளியிலிருந்து வந்ததால் நமக்குள் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் அறிவாளியாக மாறன் அவர்கள் நிற்கிறார். ஒரு வார கதையும் ஒரு இரவு கதையும் ஒரே படத்தில் ஒற்றை இழையில் நமக்கு கொடுக்கவிருக்கிறார். பிளாக்மெயில் படத்தை இவர்தான் இயக்கினாரா என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளோ பெரிய ஷாஃப்ட் மனுஷன். மாறாத அன்பு கொண்ட இயக்குனர் மாறன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டுருக்க முடியாது. அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும் போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கோகுல் பினாய், என்னோடய எடிட்டர் சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் ராம், காஸ்டியூம் டிசைனர் திலகப்பிரியா, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஏடிஸ் அண்ட் தென் என்னோடய ஆர்டிஸ்ட் பிந்து மேம், தேஜஸ்வினி, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், இவர் நம்ம கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்கும் அந்த படத்தில்.
த்ரில்லர் மூட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து எங்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்தென்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆகிடுச்சு. கொரோனா பார்த்திங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காக், ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான் நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்களாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அது மிஸ்டர் தயாளன்